நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாம் பழைய காலத்து கேமராஸ் எல்லாம் நீங்கள் ஒரு கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கீங்க. உங்களை பற்றி சொல்லுங்கள். இது எப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? நீ இது பண்ணலான்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? ஸோ அதை அந்த இன்ட்ரெஸ்ட்டு எவ்வளோ வருஷமாக பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அப்பா அம்மா வந்து நான் கரூர், அப்பா அம்மா மட்டன் ஸ்டால் தான் வச்சு நடத்திட்டு இருக்கிறாங்க. கடைக்கும் பக்கத்தில் ஒரு ஃபோட்டோகிராஃபர் லதா ஸ்டுடியோன்னு பேர். அவர் வந்து ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சுக்கிட்டு பக்கத்தில் இருந்தார். அவரோட ஃப்ரெண்டாக போகிறப்ப அந்த இதில் ஈடுபாடு வந்துச்சு எனக்கு. அப்புறம் 82, 83 கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஆட்டோ ஃபோக்கஸ் வாங்கி பழகிட்டு இருந்தேன். 86 தான் மூணு யாசிகா எஃப்எக்ஸ் சீரிஸ் சூப்பர் 2000 ஒரு மாடல் மூணு வாங்கினோம். அதுக்கப்புறமேலு FM2 இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி இன்றைக்கி என்கிட்ட 320 கேமரா கலெக்ஷனில் வச்சுருக்கிறேன். ரொம்ப பழைய காலத்து கேமராலாம் ஒரு 200 வருஷம் 150 வருஷம் கேமராலாம் என்கிட்ட நிறையா இருக்குது. இது இந்த தடவை இது எக்ஸ்போக்கோசரம் இப்போ நான் கோயம்புத்தூருக்கு வந்து இதை எல்லாத்துக்கும் டெமோ காமிச்சிட்டு இருக்கிறேன். இல்லை யாரிடையும் விற்கிறது கிடையாது. ஏதாவது பழசு இந்த ஊருக்காரங்க ஏதாவது பழசு எனக்கு தேவையில்லை, இது நம்மளுக்கு வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சொன்னாங்கனாக்கா ஏதோ ஒரு அமௌண்ட் போட்டு வாங்கி அந்த மாதிரி கலெக்ஷன் பண்ணி தான் இப்போ என்கிட்ட இருக்கிறது பூராமே. ஆனால் விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு விலை கொடுத்து வாங்க முடியாது இதெல்லாம். ஏன்னா அந்த காலத்தில் அதெல்லாம் பொக்கிஷமாக வச்சுருந்தாங்க. அவங்கக்கிட்ட எனக்கு ஒரு பிரியத்துக்காக என்கிட்ட இருந்துச்சுன்னா ஒரு 10 பேருக்கு யூஸ் ஆகுறதுனால அவங்க கொடுத்துட்ருக்குறாங்க. அதை வாங்கி தான் நான் வந்து இப்போ இந்த டெமோவே நடத்திட்டு இருக்கிறேன். நான் ஸ்டுடியோ வச்சுருக்கேன், கரூரில் செல்வா ஃபோட்டோ ஸ்டுடியோன்னு சொல்லி பஜார்லேயே வச்சுருக்கிறேன். நான் 38 வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்துகிட்டு இருக்கிறேன். நீங்கள் ஸ்டுடியோ வந்தால் பார்க்க முடியாது, ஏன்னா அங்கே இடம் இல்லை, எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டுருவேன். ஆமாம், ஏதோ ஃபங்க்ஷன் கூப்பிட்டீங்கன்னாக்கா நான் வந்துடுவேன் உடனே. அந்த மாதிரி தான் இப்போ நேற்றுக்கு ஒரு 2 3 நாள் அந்த அங்கே இருக்க கோயம்புத்தூர் இருக்க பக்கத்தில் இருக்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்து அவங்க வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க என்னன்னாக்கா இதை பற்றி மேனுவல் கேமராங்கிறனால அவங்களுக்கு எதுவுமே தெரியல. நம்ம ஒவ்வொன்றா அப்ரோச், ஷட்டர் ஸ்பீடு, ஃபிலிம் போடுறது எப்படி டெவலப்பிங்கு, இது எல்லாமே நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி இருக்கிற ஜூனியர்ஸ் சேர்ந்து இல்லை. ஆனால் பழைய சீனியர்ஸ் வர்றப்ப ஐயோ இந்த கேமரா தான் நான் வச்சுருந்தேன், நான் பார்த்தே ரொம்ப வருஷம் ஆகுது, இன்றைக்கி வந்து பார்த்துட்டு போனேன், ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்து உணர்வுபூர்வமாக என்கிட்ட கை குலுக்கிட்டு கட்டிப்பிடிச்சி ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அந்த சீனியர்ஸுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இதில் கடைசி இப்போ ஒன்றும் இல்லை. இன்றைக்கி வந்து லேட்டஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கப்புறமேல இது கொஞ்சம் மரியாதை இல்லை. இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டல் வரவும் ஃபோட்டோகிராஃபர் நிறைய உற்பத்தி ஆகிட்டாங்க, நிறைய உருவாக்கிட்டாங்க. அன்றைக்கெல்லாம் மேனையெல்லாம் வந்து அனுபவத்தில் தான் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் வருவாங்க. இப்போ இருக்கிற கேமரா ஒன்றுமே தெரியலைங்க, யார் வேணாலும் எடுக்கலாம். ஆட்டோவில் போட்டுவிட்டு அந்த பாடியில் என்ன தெரியுதோ, அந்த வியூ பாயிண்டில் என்ன தெரியுதோ அதை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ. அன்றைக்கி அப்படி கிடையாது. ஃபிலிம் கரெக்டாக போடணும், சரியாக லாக் ஆகலைனாக்கா படமே கல்யாணம் வேஸ்ட்டு. கரெக்டாக போடணும், 36 படம் எடுக்கணும், டெவலப்பிங் கரெக்டாக வந்தால் தான் பிரிண்ட் அடிக்க முடியும், இல்லைன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஆமாம், கண்டிப்பாக 38 வருஷமாக இருக்கிறேன். காம்படிஷன் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் அந்த டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கப்புறம் போட்டி நிறையா இருக்குது. சரியான போட்டின்னு சொல்ல முடியாது, இருக்குது. இன்னும் சீனியர்ஸுக்கு உண்டான மரியாதை. இப்போ நான் எடுத்து கல்யாணத்துக்கு ஃபோட்டோ எடுத்திருக்கேன். அவங்க பொண்ணுக்கு வீட்டு கலப்பு, கல்யாணம், அதோட குழந்தை, அதை பேத்தி, இப்போ பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறேன். 3வது ஜென்ரேஷன் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிறேன். நான் மெயினாக சொல்கிறேன், இதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த கோயம்புத்தூர் எக்ஸ்போவுக்கு நான் பெரிய நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்களுக்கு இதனால் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார்.